அத்தியாயம் 618. சண்டை நடக்கும் இடத்தை நோக்கி ரவீந்திரன் அவசர அவசரமாக செல்வதைக் கண்ட சமரனின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. பின் மெல்ல கண்களை உயர்த்தி பார்த்தான். வானத்தில் அந்த நேரத்தில் சண்டை போடாமல் ஒரே ஒரு நபர்தான் நின்றிருந்தார். அது சுக்ராந்த் தான். பெரியவர்களுக்கும் கருப்பு மூளை அணியினருக்கும் நடக்கும் மோதல்களை கவனித்து கணக்கிட்டுக் கொண்டிருந்த சுக்ராந்தும் ஏதோ உணர்ந்து தன் பார்வையை சமரன் பக்கம் திருப்பினார். சமரனின் கண்களை அவர் கண்கள் சந்தித்தவுடன் கொடிய பிரகாசம் கொண்ட 4 கண்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு பிரகாசிக்க ஆரம்பித்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென அவர்களை சுற்றியிருந்த சத்தம் ஒரு விசித்திரமான அமைதியாக மாறியது. அதில் இருவரும் சில கணங்கள் முற்றிலும் அமைதியாக இருந்தனர். அடுத்த கணம் இருவரின் உடல்களும் அந்தந்த இடங்களிலிருந்து மறைந்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க வேகமாக நகரத் தொடங்கினர். வெளிப்படையாக போட்டித்துறையில் மக்கள் யாரையாவது அவ்வப்போது கவனிக்கிறார்கள் என்றால் அது சமரன் மற்றும் சுக்ராந்த் இருவரைத்தான். அதனாலேயே இருவரும் வானிலிருந்து மறைந்தவுடன் சண்டையிட்டுக் கொண்டே அவர்களை நோட்டமிட்டவர்கள் அனைவரும் சட்டென ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் காணாமல் போனதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்த நிலையில் வானத்தின் ஒரு மூலையில் இருவரும் காணப்பட்டனர். ஆனால் இம்முறையே அவர்களுக்கு இடையேயான தூரம் 40 அடி மட்டுமே இருந்தது. சுக்ராந்த் சமரனை பார்த்து கேலியாக, என்ன தம்பி, நீ இந்த முறையா அந்த கிழவனை உனக்கு உதவிக்கு அழைக்க போறதில்லையா என்று கேட்டார். அதே நேரம் சுக்ராந்த் தனது கைகளில் இருந்து நீல தெய்வீக ஒளியை வெளியிடத் தொடங்கினார். அது வெளியே வந்தவுடன் சுற்றியுள்ள வெப்பம் மிகவும் அதிகரித்தது. ஆனால் அவருக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சமரன் அவருடைய அந்த தெய்வீக ஒளியை கண்டு சிறிதும் பயப்படவில்லை. வெளிப்படையாக சமரன் எரிமலை உலகின் வெப்பத்தை நீண்ட நாட்கள் தாங்கிக் கொண்டிருந்தான். அப்படி இருக்கையில் இந்த வெப்பம் அவன் முன் ஒன்றுமே இல்லை. இதனால் சமரன் சிரித்துக் கொண்டே சுக்ராந்தை பார்த்து, உன்ன மாதிரி ஒருத்தனை கொல்ல நான் ஏன் என்னோட குருவை தொந்தரவு செய்யணும் என்று கேட்டான். இந்த பதிலை கேட்ட சுக்ராந்த் தொடர்ந்து சமரனையே பார்த்து கொண்டிருந்தார். சில கணங்களுக்கு பிறகு லேசான ஏமாற்றம் நிறைந்த குரலில், எனக்கு இன்னும் புரியல, அந்த கிழவைய என்ன சுடர் மந்திரத்தை பெறவிடல. நான் அவனோட ரொம்பவே திறமையான சக்தி வாய்ந்த சிஷ்யனா தானே இருந்தேன். அதோட அவனும் என் கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். ஒருவேளை சுடர் மந்திரத்தை அவன் எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தா நான் எப்பவும் அவனை மதிச்சு அவன்கிட்ட மரியாதையா நடந்திருப்பேன். ஆனா அவன் தான் நான் கேட்டும் தர முடியாதுன்னு என்னை ஏமாத்தினான். அப்ப அவன் அடைஞ்ச மரணத்துக்கும் அவன் தானே பொறுப்பு என்று பல்லை கடித்தபடி கத்தினார். ஆனால் சுக்ராந்தின் பேச்சை கேட்ட சமரனின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. அவனும் சுக்ராந்தை முறைத்தபடி, சீ, நன்றி கெட்டவனே, வாய மூடு. குரு மட்டும் இல்லைன்னா நீ எங்க எப்படி அனாதையை அலைஞ்சிருப்பன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு சுடர் மந்திரத்துக்காக அவரை நீ கொன்றிருக்க. நீ எல்லாம் மனுஷனே இல்ல, பேராசை பிடிச்ச மிருகம் என்று கத்தினான். இதை கேட்ட சுக்ராந்தும் உடனே சமரனிடம், அவன் என்ன அவனோட மகனா கருதி இருந்தா அவன் ஏன் அவனோட சுடர் மந்திரத்தை என்கிட்ட ஒப்படைக்கல? நான் அவன் கூட பல வருஷம் வாழ்ந்தேன். ஆனா அவன் அதை எனக்கு கொடுக்கல. இப்போ உனக்கு அந்த சுடர் மந்திரத்தை கத்து கொடுத்து மட்டும் அந்த கிழவன் பெருசா என்னத்தை கண்டுட்டான் என்று ஆவேசமாக கேட்ட சுக்ராந்த் உண்மையில் மிகவும் கோபமாக இருந்தார். சமரனது கேள்விகள் அவரது ஆழமான காயங்களை திறந்து விட்டிருந்தது. சுக்ராந்த் பல்லை கடித்தபடி தொடர்ந்து, உனக்கு என்ன, உனக்கு தான் அந்த சுடர் மந்திரம் கிடைச்சிருச்சே, அப்புறம் நீ இனி நல்ல சீடன் ஆயிடுவ, உண்மைக்கும் நேர்மைக்கும் உருவகமாயிடுவ. ஆனா யோசிச்சு பாரு, உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ ஒருத்தர் குருவா நினைக்கிற, உன்னோட ஒரே ஒரு உறவா நினைக்கிற, எப்பவும் அவர் கூடவே இருக்கிற. ஆனா அவர் நீ ஆசைப்பட்டு கேட்கிற சுடர் மந்திரத்தை உனக்கு தர மறுத்துட்டாரு. அப்ப நீ என்ன செய்வ? நிச்சயமா சொல்ற, நீயும் நான் செஞ்ச அதையே தான் செஞ்சிருப்ப. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அதிக சக்தி வாய்ந்தவர்களா மாறணுங்கிறது மட்டும்தான் ஆசையா இருக்கும். அதுக்கு எந்த விலை கொடுக்கவும் தயாரா இருப்போம். நானும் அதையே தான் பண்ணேன் என்றான். ஆனால் சுக்ராந்தின் வார்த்தைகளை கேட்ட சமரன் உடனே முகத்தை சுளித்தபடி, ஒரு மிருகம் ஒரு மிருகத்தோட கண்ணாலேயே உலகம் முழுசையும் பார்க்குமா? ஒரு திருடன் பார்க்கறவனை எல்லாம் திருடனா நினைப்பானா? அதே மாதிரி உன்னோட இந்த பார்வையையும் யாராலையும் மாற்ற முடியாது என்றான். சமரனின் வார்த்தைகளை கேட்ட சுக்ராந்தின் முகம் கோபத்தில் சிவக்க சட்டென்று அவர் உடல் நடுங்கத் தொடங்கியது. சமரனை 1000 துண்டுகளாக உடைக்க தோன்றிய மனதை எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டார். அவர் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு பரவியது. பாரு சமரா, அந்த சுடர் மந்திரத்தை நீ என்கிட்ட கொடுத்தா கருப்பு மூளை அணிய பள்ளிக்கிட்டே ஒப்படைப்பேன்னு நானும் உறுதி தரேன். சொல்ல போனா நீயும் ஒரு மருத்துவர் தானே. என் பேச்சை கேட்க நீ தயாரா இருந்தா நீ இந்த ஜென்மத்துல தேடினாலும் கிடைக்காத உயர்தர மருந்து சீட்டுகளை என்னால உனக்கு கொடுக்க முடியும். அதோட உன்னோட எந்த நிபந்தனையும் ஏத்துக்கவும் நான் தயாரா இருக்கேன். நீ என்ன சொல்ற என்ற சுக்ராந்தின் முகத்தில் அத்தனை பேராசை இருந்தது. சுக்ராந்த் தனது கோபத்தை பொல்லாத புன்னகையாக மாற்றி தன்னுடன் ஒப்பந்தம் போடுவதை பார்த்த சமரனுக்கு அருவருப்பாக இருந்தது. சில கணங்கள் அவரை பார்த்த சமரன் தலையை அசைத்து சிரித்தபடி, சரி, உன்னோட நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன். சுடர் மந்திரத்துக்கு ஈடா எனக்கு உன்னோட உயிர் வேணும்
என்றான். சமரனின் வார்த்தைகளை கேட்ட சுக்ராந்தின் கண்கள் சில கணங்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தின. பின் அது மெல்ல ஒரு மூர்க்கமான பார்வையாக மாறியது. இந்த நேரத்தில் சுக்ராந்த் மீண்டும் கருப்பு மூளையின் புகழ்பெற்ற மருத்துவ மன்னராக ஆனார். ஒரு விசித்திரமான திமிர் அவர் கண்களில் தோன்றியது. இந்த ஆணவத்துடன் சமரனை பார்த்த சுக்ராந்த் பின் பல்லை கடித்துக் கொண்டே, அப்படின்னா உன்னை சிறையில அடைக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. கவலைப்படாத சமரா, நான் ரொம்பவே திறமையானவன். 6ஆம் தரவரிசை மருத்துவராக இருக்கிறதால என்கிட்டயும் பல தந்திரங்கள் இருக்கு. நீ எனக்கு உன்னோட சுடர் மந்திரத்தை கொடுக்கலனாலும் அதை எப்படியாவது உன்கிட்ட இருந்து பறிப்பேன். அதோட உன்னோட உடல்ல இருக்கிற பச்சை தாமரை ஒளியையும் நானே எடுத்துக்குவேன். அப்புறம் நீ உயிருள்ள சடலமா தான் காலம் தள்ளணும் என்றார். சுக்ராந்தின் வார்த்தைகளை கேட்டு சமரன் சிரிக்க தொடங்கினான். அவன் தலையை அசைத்து, உண்மை சொல்லவா சுக்ராந்த், எனக்கும் உன்னோட அலை அலையான தெய்வீக ஒளியை எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த தெய்வீக ஒளியும் சேர்ந்துச்சுன்னா என்னோட முழு சுடர் மந்திரத்தை பயன்படுத்தி என்னை ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாத்திக்குவேன்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட சுக்ராந்த் சமரனை கேலி செய்வது போல, அது சரி, உன் சக்தியும் உன் நாக்க போலவே செயல்படுமா இல்லையான்னு பாப்போம் என்றார். அடுத்த கணம் சுக்ராந்தின் உடம்பில் இருந்து அதிக சக்தி வெளிவரத் தொடங்கியது. சில நொடிகளில் அவர் உடல் முழுவதும் நீல ஒளி படர்ந்தது. அந்த நீல ஒளியும் சக்தியும் இணைந்து வானத்தில் தண்ணீர் திரை விழுந்தது போல தோற்றமளிக்க சுக்ராந்த் அதற்குள் நின்று கொண்டிருந்தார். அந்த தெய்வீக நீல ஒளி திடீரென தோன்றியதால் சுக்ர நகரின் பல மக்களின் கவனம் அதில் பதிந்தது. அத்தகைய ஆபத்தான ஒளியை கண்டு அந்த மக்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். மேலும் உடனடியாக அங்கிருந்து ஓடத் கொண்டனர். உண்மையில் இன்றைய சண்டை மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்பதை அந்த மக்களும் புரிந்து கொண்டனர். இதற்கிடையில் காற்றில் பறந்த சுக்ராந்த் சமரனை பார்த்து சிரித்துக் கொண்டே, கடந்த 2 வருஷத்துல நானும் ஒரு சக்தி மூதாதையரா மாறுறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன் சமரா. அதனால நானும் முன்ன விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிட்டேன். உன்னோட விசித்திரமான ஒளிய பலவீனமா கருதி நான் தவறு செஞ்சதாலதான் கடந்த முறை நான் ரொம்ப மோசமா காயமடைஞ்சேன். ஆனா இந்த முறை அதிர்ஷ்டம் அவ்வளவு நல்லா இருக்காது என்றார். சமரன் சிரித்தபடி மெதுவாக கைகளை அசைக்க ஆரம்பித்தான். அதிலிருந்து அடர் பச்சை ஒளி மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. அடுத்த நொடியில் அந்த கரும் பச்சை ஒளி சமரனின் உடலை முழுவதுமாக மறைத்தது. ஆனால் சமரனின் இந்த விசித்திரமான ஒளியை கண்டு சுக்ராந்த் ஆச்சரியப்பட்டார். அடர் பச்சை நிற ஒளியா? ஆனா பச்சை தாமரையோட ஒளி பச்சை தானே, அப்புறம் அதோட ஒளியோட நிறம் எப்படி மாறுச்சு என்று தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்த சுக்ராந்தின் முகத்தின் நிறம் சில நொடிகளில் மாறத் தொடங்கியது. உண்மையில் சுக்ராந்த் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் சமரனின் ஒளி எரிந்தவுடன் திடீரென்று அவரது நீல நிற ஒளி பலவீனமடைய தொடங்கியது. அலை தெய்வீக ஒளி பலவீனம் அடைவதைக் கண்டுதான் சுக்ராந்த் மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேலும் சமரனின் தெய்வீக ஒளிக்கு தனது தெய்வீக ஒளி தற்போது பயப்படுவதை புரிந்து கொள்ளத் தொடங்கினார். மறுபுறம் சுக்ராந்தின் முன் தெரியும் நீல நிற திரை திடீரென பலவீனமாக தோன்றுவதை சமரனும் கவனித்தான். அவன் உடனடியாக தனது கைகளில் இருந்து கருமையான பச்சை ஒளியை எடுத்தான். பிறகு சட்டென சிரிக்க ஆரம்பித்தான். இந்த சிரிப்புடன் சுக்ராந்தை பார்த்த சமரன் ஏளனமான குரலில், சுக்ராந்த், உன்னோட தெய்வீக ஒளி ஏன் தெய்வீக ஒளியை கண்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுதே என்றான். அதே நேரம் சுக்ராந்த் சமரனின் கைகளில் இருந்து வெளிப்படும் தெய்வீக ஒளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். இருப்பினும் அந்த ஒளியை பார்த்து அவரால் அதிகம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவரது அற்புதமான உள்சக்தியால் அந்த ஒளி மிகவும் ஆபத்தானது என்பதை மட்டும் சுக்ராந்த் கண்டுபிடித்தார். இதனால் பீதி அடைந்தவர், உன் தெய்வீக ஒளியை மாத்திட்டியா என்று கேட்டார். இதை கேட்டு சிரித்துக் கொண்டே இருந்தான் சமரன். இந்த நேரத்தில் அவனது விரல்களில் அடர் பச்சை ஒளி விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த ஒளியின் உஷ்ணத்தால் சமரனை சுற்றியுள்ள பகுதி மிகவும் மங்களாக தோன்றத் தொடங்கியது. அத்துடன் திடீரென தனது முஷ்டியை இறுக்கி பிடித்த சமரன், சுக்ராந்த், என்னோட இல்ல, நம்மோட குருவுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு அவருக்காக இன்னைக்கு நான் உன்னை நிச்சயம் பழி வாங்குவேன் என்றான். அடுத்த கணம் சமரன் கையை அசைக்க அவனுடைய கருப்பு வாள் அவன் கைகளில் தென்பட்டது. அந்த வாளின் இலக்கு தூரத்தில் நின்றிருந்தது. அது சுக்ராந்த் தான். இதை கண்ட சுக்ராந்தின் முகத்திலும் சிறு கவலை தோன்றத் தொடங்கியது. ஆனால் அவரும் உடனே முஷ்டியை இறுக்கி மேலும் நீல ஒளியை வீச ஆரம்பித்தார். கடைசியில் அந்த ஒளியும் ஒரு பெரிய நீல வாளாக மாறியது. அதை அவர் சமரனை நோக்கி காட்டி பயங்கரமான தொனியில், என்கிட்ட இதுவரை யாரும் இப்படி பேசியதில்லை. உண்மையை சொல்லணும்னா நான் செஞ்ச எதுக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா இத்தனை நாள் ஆகியும் என்ன தொந்தரவு செய்யறது எது தெரியுமா? நான் எவ்வளவோ செஞ்ச பிறகும் எனக்கு சுடர் மந்திரம் கிடைக்கலங்கிறது மட்டும்தான் என்றார். இதை கேட்டு பெருமூச்சு விட்ட சமரன், உண்மையிலே நீ ஒரு மிருகம் சுக்ராந்த். உலகத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயம் தோழமையும் உறவும் தான் நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அது ஏன் தப்புதான். ஒரு மிருகம் எப்படி இதையெல்லாம் புரிஞ்சுக்கும்
என்றவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் சுக்ராந்தின் கண்களுக்கு சுடர் மந்திரம் மட்டுமே தெரியும் என சமரனுக்கு புரிந்தது. அடுத்த கணம் சமரனின் கால்களுக்கு அடியில் ஒரு வெள்ளி நிற பளபளப்பு தோன்றின. இடி மின்னலின் சத்தத்துடன் அவன் சுக்ராந்தை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினான். அவனுடைய வேகம் அதிகரித்திருப்பதை கண்ட சுக்ராந்த் ஆச்சரியத்துடன், கடந்த 2 வருஷத்துல நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறி இருப்பன்னு நம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கிழவனால தானே இப்ப நீ இந்த நிலை அடைஞ்சிருக்க. ஆனா உன்னோட இந்த தந்திரங்கள் எல்லாம் என்ன மாதிரி ஒரு சிறந்த மருத்துவருக்கு எதிராக வேலை செய்யணும் நீ நினைக்கிறியா? அப்படின்னா உன் கணிப்பு ரொம்ப தப்பா இருக்கு என்ற சுக்ராந்தின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. அவர் நீல நிற ரெக்கைகளை வேகமாக அசைக்க ஆரம்பித்து முன்னோக்கி நகர திடீரென ஒரு கருப்பு நிழல் அவருக்கு முன்னால் தோன்றியது. அந்த நிழல் தனது வாளால் சுக்ராந்தை தாக்கியது. ஆனால் சுக்ராந்த் அவரது அலை அலையான தெய்வீக ஒளியின் உதவியுடன் சமரனின் தாக்குதலை தவிர்த்தார். இதற்கிடையில் சமரனின் தாக்குதலில் இருந்து தப்பித்த சுக்ராந்த் அவனை பார்த்து சிரித்தார். சமரா, முன்ன விட உன்னோட சக்திகள் அதிகமா இருந்தாலும் உன் வயதை விட 5 மடங்கு அதிகமா சண்டை போட்ட அனுபவம் எனக்கு இருக்கு என்ற சுக்ராந்த் உடனே கையை அசைக்க அவருடைய பெரிய வாள் சமரனின் மார்பில் நேரடியாக தாக்கியது. இருந்தும் சமரன் முகத்தில் எந்த கவலையும் காட்டாமல் உடனே தன் வாளை முன்னால் கொண்டு வந்து சுக்ராந்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். சமரனின் தப்பிக்கும் வேகத்தை பார்த்த சுக்ராந்துக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவரும் வேகத்தை அதிகரித்து சமரனை தாக்கினார். இந்த நேரத்தில் அவரது வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அந்த வாள் எங்கிருந்து தாக்குகிறது என்றே சமரனுக்கு புரியவில்லை. சுக்ராந்தின் தாக்குதல் இத்தனை அபாயகரமானதாக இருந்த போதிலும் சமரன் முகத்தில் எந்த பயத்தையும் காட்டவில்லை. அவனுக்கு தற்போது வர்ணமித்திரரின் உதவி இல்லை என்றாலும் அவனுடைய உண்மையான சக்திகளும் வெகுவாக அதிகரித்திருந்தது. இதனாலேயே அதிகார வேற்றுமை இருந்தும் சமரன் இந்த நேரத்தில் அதிகம் கவலைப்படவில்லை. திடீரென சமரனின் காலடியில் வெள்ளி நிற பளபளப்பு தோன்றின. அவன் உடனடியாக அங்கிருந்து மறைந்தான். இதன் மூலம் சுக்ராந்தின் வாழ்வீச்சு வீண் போனது. ஆனால் இதை உணர்ந்த சுக்ராந்த் வேக வேகமாக சமரனை நோக்கி நகரத் தொடங்கினார். ஆனால் சுக்ராந்த் மீண்டும் சமரனை தாக்கும் முன் அவன் உடனடியாக தனது வாளில் கரும்பச்சை ஆற்றலை சேகரிக்க தொடங்கி தன்னை நோக்கி வந்த நீல வாளை தாக்கினான். 2 ஆயுதங்களும் மோதிய சத்தம் வானத்தில் எதிரொலிக்க ஆரம்பித்தது. இதனால் சமரனின் வாயிலிருந்து லேசான வலி நிறைந்த ஒளி வந்தது. உண்மையில் சுக்ராந்த் இந்த தாக்குதலில் அதிக ஆற்றலை பயன்படுத்தினார். இதன் காரணமாக சமரன் தனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் வலியை உணர்ந்தார். ஆனால் இந்த தாக்குதலை தவிர்க்க சமரன் உடனடியாக தனது உடலில் இருந்து அதிக சக்தியை தனது கைகளை நோக்கி செலுத்தினார். இதன் காரணமாக சமரனின் கைகள் கடுமையாக நடுங்க ஆரம்பித்தன. ஆனால் சமரனின் கை வழியாக வாளில் குவிந்த ஆற்றல் சுக்ராந்தின் வாளை விரைவாக தாக்கியது. இதனால் சுக்ராந்தின் வாளில் சிறிய விரிசல்கள் தோன்றுவதை அனைவரும் பார்த்தனர். இந்த விரிசல்களை பார்த்ததும் சுக்ராந்தின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. உடனே அவர் கையிலிருந்து வாளை விடுவித்தார். சுக்ராந்த் வாளை கைவிட்டவுடன் வாளின் விரிசல் பெரிதாக தொடங்கியது. அடுத்த கணம் அவை பலத்த சத்தத்துடன் வெடித்தன. தனது வாள் வெடிப்பதை பார்த்த சுக்ராந்த் சமரனின் வாளில் பச்சை ஒளி திரண்டிருப்பதை பார்த்து சிறிது நேரம் யோசித்தார். இந்த பையனோட தெய்வீக ஒளி ரொம்பவே விசித்திரமாயிடுச்சு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். உண்மையில் சமரனின் தெய்வீக ஒளி அவரது தெய்வீக ஒளியை விட சக்தி வாய்ந்ததாக தோன்றுவதை சுக்ராந்த் உணர்ந்திருந்தார். அதே நேரம் வாய்ப்பு கிடைத்தவுடன் சமரன் தனது தெய்வீக ஒளி மூடப்பட்ட வாளால் சுக்ராந்தை விரைவாக தாக்கினார். சமரனின் தாக்குதல் மிக வேகமாக தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சுக்ராந்த் அதை தவிர்க்க முயன்றார். இதற்காக சுக்ராந்த் தனது கைகளுக்கு நிறைய அலை அலையான தெய்வீக ஒளியை கொண்டு வந்தார். மேலும் சமரனின் வாள் தன்னை நோக்கி வருவதை தவிர்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய தொடங்கினார்.